பாசத்தை காட்டினாலே போதும். அது நம்ம எதிர்பார்க்கறது நம்மளோட பாசம் தான். இல்ல மத்தவங்க டாக் பிடிக்காதவங்க இல்ல, நாங்க இவ்வளவு நாள் டாக் கூட இருக்குமே, எங்க வண்டியுமே தொறுக்கணும். ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு நாய்க்கு இறந்து கிடக்குது, அது போய் நம்ம இது போய் புதைக்கலான்னு போறோம். இப்ப எங்க இறந்துருக்கோ அங்க சைட்ல எங்க ஒரு இடம் கிடைச்சுன்னா அங்க புதைக்க போறோம். உடனே அது ஒரு 4 பேர் வந்து ஏன் இங்கேயும் புதைக்கிறீங்க, இதான் புதைக்கிற இடம். வெல்கம் டு பாண்டி டாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கனிமொழி அண்ட் மிஸ்டர் வெங்கட். ஸோ இவங்க பாண்டிச்சேரியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம் அண்ட் வெல்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சார். என் பேர் வெங்கடகிருஷ்ணன். நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். நான் பாண்டிச்சேரி கோரிமேட்ல தான் இருக்கேன். இப்போ ஒரு சேனல்ல வீடியோ எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேரு கனிமொழி வெங்கடகிருஷ்ணன். நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி தான், கோரிமேட்ல தான் இருக்கும். நான் வந்து ஜிப்மர்ல ப்ரொஃபஷனல் டெக்னாலஜி படிச்சுட்டு இப்போ ஜிப்மர்ல ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டரா ஒர்க் பண்றேன். சூப்பர் மேம். ஸோ கனிமொழி மேம் அண்ட் வெங்கட் சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதை தான் கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஒரு ஹியூமனே வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போன இந்த ஒரு ஜென்ரேஷன்ல டாக்ஸுக்கு ஃபீட் பண்றீங்க, அதுவும் ரெகுலர் பேசிஸ்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. எங்க ஃபேமிலியே வந்து இந்த பேக்ரவுண்ட் தான் மேம். பாட்டி, தாத்தா, பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து டாக்ஸ்க்கு ஃபீட் பண்றதே வந்து அவங்க ஒரு இதுவாகவே வச்சுக்கிட்டாங்க, ரொட்டீனாவே வச்சுக்கிட்டாங்க. அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது தான். என்னோட மாமனார் மாமியார் வீட்லயும் அவ்வளோ டாக்ஸ் இருக்கும். வீட்டில் வளர்க்குற டாக்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரீட்லயுமே வந்து 20-25 நாய்க்கு மேலே அவங்க நைட் ஆனால் அவங்க வீட்டை எதிர்க்க வந்துருவாங்க. இங்கேயும் அதே சுச்சுவேஷன் தான். நான் மேரேஜ்க்கு முன்னாடியுமே எங்க வீட்லயும் அப்படிதான். நைட் ஆனால் ஒரு 10 o'clock ஆனால் வீட்டை எதிர்க்க ஒரு 20 பேர் வந்துருவாங்க. மேரேஜ் ஆகி அங்க திருவண்ணார் கோயில் போயும் அங்கேயும் அதே சுச்சுவேஷன் தான். ஸோ எங்களுக்கு மேஜரா எங்கேயுமே டிஃபரன்ஸ் இல்லை. அப்படியே சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது அப்படியே கண்டினியூ பண்றோம். நாங்க நம்ம ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாம நாங்க மேட்டுப்பாளையம் ஒரு தடவை போனோம். ஆக்சுவலா வேற ஒரு ஷெல்டர் விசிட் பண்றதுக்காக போறப்ப அங்க நிறைய டாக்ஸ் வந்து அபண்டன் பண்ணிருந்தாங்க. அப்ப போய் பாக்குறப்ப இங்க வந்து இவ்வளோ டாக் இருக்கு. சரி, பாப்பா பர்த்டே வந்துச்சு, அப்ப வந்து ஃபுட்டு கொடுப்போம், இவ்வளோ டாக் இங்க இருக்கே. எல்லாமே ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன்ல இருந்துச்சு. அப்ப வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. அது வந்து இப்ப கண்டினியூஸா ஆயிடுச்சு. சூப்பர் மேம். சோ இந்த ஒரு விஷயம் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷம் தான் மேம். வேற எதுவும் எந்த பெனிஃபிட்டும் இல்ல. எங்களோட மணி யூஸ் பண்ணி தான் பண்றோம். நாங்க யார்கிட்டயுமே இது வரைக்கும் டொனேஷன் 10 ரூபா கூட வாங்கினது இல்லை. எங்களோட ஹஸ்பண்ட் நானு ஒர்க் பண்றதுனால எங்களோட மணி, அப்பா அம்மா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, அத்தை மாமா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க மணி யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலி மணி மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எங்க கூட இன்னைக்கு அவங்க மிஸ்ஸிங், அவங்க 2 பேருமே இருக்காங்க. ராம், எரிக்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட். ஓகே ஃபைன். சோ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா சேர்ந்து இந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பாண்டிச்சேரி ஏரியால. சோ உங்களோட குட்டி பாப்பா அவங்களும் சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் குழந்தைங்கனாலே டாக்ஸ பார்த்தா பயப்படும், அழகாங்க. பட் அவங்களுக்கு எப்படி அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்? அவங்க சின்னதுல அவங்க பிறக்கிறப்பவே எங்க வீடு ஃபுல்லாவே இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. எப்பவுமே டாக்ஸ் நிறைய தான் இருக்கும் வீட்டுல. அவங்க பிறந்ததுல இருந்தே டாக்ஸ் கூட தான் இருக்காங்க. வீட்டில் வளர்க்குற டாக் பெட்டு மட்டும் அவங்கள டச் பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸுமே அவங்க கூட நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தானே. மெயின் வந்து குழந்தைங்களும் ஸ்ட்ரீட் டாக்ஸும் வந்து நல்ல ஒரு கார்டில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். குழந்தைங்க ஃப்ரீயாக தெருவில் விளாட முடியுன்றவே நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குமே ஃபுட்டு கொடுக்கறதுனால கண்டினியூஸாக நம்ம குழந்தைங்கள பார்க்கறதுனால ஸ்ட்ரீட் டாக்ஸுமே அதுவும் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்குது. போக போக அவங்க கொஞ்சம் ஒரு 2.5 வயசு ஆனோடனே நாங்கள் அவங்களையுமே ஃபீடிங் செஷன்ஸ்லாம் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சாட்டர்டே சண்டே ஆனால் டாக்க்கு ஃபுட்டு போடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு இது ஆயிடுச்சு. எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார். இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே வந்து டாக் ஃபீட் பண்ணி வளர்ந்து அந்த ஃபேமிலிலேயே வளர்ந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாங்க. பட் ஆனா ஆஃப்டர் மேரேஜ் நீங்க அவங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளஸ் உங்க குழந்தையால இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு இது மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்? இல்லையா, இதுதான் இவங்க தாத்தா வந்து எங்க தாத்தா 2 பேர் ரிலேஷன். அங்கேதான் எல்லாம் ஒரே ஊர்ல தான் இருந்தோம். எங்க தாத்தா தான் சாப்பாடு உங்களுக்கு போகணும்னா இல்ல எல்லாருக்கும் போடுவாங்க. நாய் மட்டும் இல்லாம மாடு தனியா இருக்கும், தொட்டி கட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க. வளர்க்குற மாடு இல்ல, தெருவுல போற மாடு தான் தனி இருக்கும். இங்கேயே நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படியே ஒன்னொன்னா வந்தது. அப்புறம் அப்பா பண்ணாரு. அப்பா வந்து காக்காக்கு வந்து சாப்பாடு வைப்பாரு. நிறைய பச்சைக்கிளி வரும் வீட்டுக்கு. இனிமே செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்பா. இப்ப அதெல்லாம் பார்க்க எனக்கு ஆசையா இருந்தது. சரி, அப்பா பண்றாரு, அப்ப நம்ம பண்றோம். இப்ப என்ன பார்த்துட்டு என் பசங்க பண்ணுது. அது நம்ம எப்படி சொல்றது, இவங்க நம்மகிட்ட வரணும் அப்படின்ற பண்றது இல்ல. அப்படியே அப்பாவை பாக்குறோம், இப்ப என்ன பாக்குறது, என் பொண்ணு பாக்குது, அந்த மாதிரி பண்ணிட்டு போறோம். சூப்பர் சார். இது எனக்கு வந்து ப்ராப்பரா ஒரு இத்தனை வருஷமா நாங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
இல்ல இது வந்து நாங்க சின்ன பிள்ளை இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு இந்த ஒரு 3 years கண்டினியூஸா அந்த மாஸ் ஃபீடிங் பண்றது வந்து ஒரு 3 இயர்ஸா பண்ணி 3 years என் பொண்ணு பர்த்டேக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு பேசிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுமே. எல்லாரும் வந்து பர்த்டேனா வந்து அனாதை ஆசிரமம் போய் ஃபுட் கொடுப்பாங்க, இல்ல ஸ்ட்ரீட்ல இருக்க வயசானவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் பண்ணோம். இது புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் கண்டிப்பா. அனாதை ஆசிரமத்துக்கு இல்லனா முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் அவங்களே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அவங்க எல்லாம் ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த ஒரு புனிதமான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க நம்ம பாண்டிச்சேரியில. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இவ்வளவு நாளா வந்துட்டு நீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்துட்டு ரெகுலர் பேசிஸ்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபீடிங்க தவிர்த்து அந்த டாக்ஸ்க்கு என்னெல்லாம் பண்றீங்க மேம்? பப்பீஸ்க்கு வந்து மெயினா வந்து டிவார்மிங் வேக்சினேஷன் பண்றோம் மேம். ஏன்னா வந்து முக்காவாசி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து வேக்சினேஷன் பண்ணாததுனாலதான். வேக்சினேஷன் பண்றதுனால வந்து டாக்ஸ்க்கு வந்து கேன்சரும் ப்ரிவென்ட் பண்ணலாம், அதே டைம் டாக் பைட்ஸும் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏன்னா ரேபிஸ் வந்து டாக் கடிச்சாதான் வந்து ப்ராப்ளம். ஏன்னா ரேபிஸ்க்கு கியூர் இல்ல. ஸோ அதை நாங்க மெயினா அதை வந்து ப்ரிஃபர் பண்றோம் மேம். நம்ம எங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிற டாக், கையில பிடிக்கிற அளவுக்கு டாக் மேக்ஸிமம் எல்லா டாக்குமே நாங்க வேக்சினேஷன் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இப்போ ஒரு மதர் டாக் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி டாக் வந்து இப்போ நாங்க மெயினா எப்படின்னா இந்த ரெய்னி சீசன் தான் பேரல் இருக்குல்ல மேம், அந்த மாதிரி நாங்களே வந்து இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு பேரல் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி அதுல சும்மா பெட் மாதிரி போட்டு குட்டிலாம் அதுல வச்சுதான் வந்து இந்த ரெய்னி சீசன் ஃபுல்லாவே நாங்க காப்பாத்துவோம். அம்மாவுக்குமே அது வந்து சேஃபா இருக்கு. குட்டி வந்து அது கொஞ்சம் ஒரு லெவல் வர வரைக்கும் வந்து அடாப்ஷன் அந்த மாதிரி தெருவுலயும் விட மாட்டோம். பின்னாடி நம்ம ஏரியா அந்த மேட்டுப்பாளையம் ஏரியா குட்டி போட்டது எல்லாமே வந்து நம்ம பேஜ் பார்த்தாலே தெரியும். எல்லாமே ஒரு 3 months 2.5 months வர வரைக்கும் 2 வேக்சினேஷன் டிவார்மிங் பண்ணிட்டு 2 வேக்சினேஷன் பண்ணிட்டு மெயின்லி அடாப்ஷன் பண்ணிடும். நிறைய குட்டிங்க அடாப்ஷன் இது வரைக்கும் ஒரு 50 குட்டிக்கு மேல அடாப்ஷன் பண்ணிருக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பாக்குறதுனால அந்த குட்டி டாக் கியூட்டா, அதுவும் இல்லாம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ல இருக்குல்ல டாக், நல்லா ஹெல்த்தியா இருக்கு. டிவார்மிங் பண்றதுனால பூச்சி எல்லாம் இல்லாம இருக்கும். ஸோ ஹெல்த்தி பப்பீஸ். எனவே நிறைய பேர் வந்து வில்லிங்கா ஒரு டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இந்தியன் டாக்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி ரெஸ்கியூஸும் பண்ணியிருக்கோம் மேம். அது வந்து மோஸ்ட்லி நிறைய எங்களால பண்ண முடியல, நிறைய கால்ஸ் வருது. நாங்க எங்களால முடிஞ்ச ரெஸ்கியூஸ் பண்ணி நாங்க வீடியோஸ் போடுறப்ப நிறைய கால்ஸ் பண்றாங்க. நிறைய அரௌண்ட் பாண்டிச்சேரி நிறைய இடத்துல இருந்து வருது. எங்களால வந்து ஒர்க் போறதுனால ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் நான் கேட்க வந்தேன் அடுத்த கேள்வி. அப்ப லைக் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேருமே தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதையும் பாத்துக்கிட்டு இதையும் எப்படி சேம் டைம் மேனேஜ் பண்றீங்க? டைமிங் எப்படி ஷெட்யூல் பண்றீங்க? எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 5 o'clockலாம் ஒர்க் முடிஞ்சிரும். ஈவினிங்ல தான் நாங்க முக்காவாசி இந்த ஃபீடிங் எல்லாமே வந்து ஈவினிங்ல தான் பண்றோம். மாசம் ஃபீட் பண்ணது வந்து லீவ் டேஸ், வீக் டேஸ், ஹாலிடேஸ்லாம் இருக்கும்ல, ஒரு நல்ல நாள் தீபாவளி பொங்கல்னாலே நாங்க அங்கதான் இருப்போம். செஞ்சு அங்க எடுத்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இப்ப ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாய் இறந்துச்சுன்னா கூட போன் வரும், அது புதைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலை பண்ணுங்க. இந்த வீடியோஸ் நாங்க வந்து ஃபீட் பண்ணி மெயினா வீடியோஸ் போடுறது வந்து ஏதோ ஒரு பப்ளிசிட்டி அதுக்காகலாம் இல்ல, யாரா பார்த்தா தோணும்ல மேம். ஏன்னா எங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபீட் பண்ணி இவ்வளோ டாக் ஒரு 200 டாக் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணணும், அதுங்க பசியோட சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதனால மெயினா வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். இன்ஸ்டால வந்து பாசிட்டிவ் பாண்டிச்சேரின்னு ஒரு பேஜ்ல போட ஆரம்பிச்சோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ணணும்னு ஆசை, டைம் இல்லை, உங்களுக்கு நாங்க மணியா கொடுக்கலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனா வந்து இது ஒரு என்ஜிஓ இல்லாதனால நாங்க வந்து ஒரு டொனேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதை மீறியுமே க்ளோஸ் சர்க்கிள்ல ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், கோ ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி அவங்களோட பர்த்டேக்கு, அவங்க கிட்ஸ் பர்த்டேக்கு, ஒய்ஃப் பர்த்டேக்கு அந்த மாதிரிலாம் ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நாங்க என்ன பண்ணிடுவோம், நீங்க வந்துடுங்க, நான் குக் பண்ணிடுறோம், நீங்க உங்க கையால போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 times பண்ணிருக்கோம் மேம். அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஆனா மணி வந்து யாருக்கிட்டையுமே இன்னும் அக்செப்ட் பண்ணல. சார் இப்போ நீங்க சொன்னீங்க லைக் நாங்க வேலையில இருக்கும் போது எங்களுக்கு கால் வரும், பட் அதையும் நாங்க வந்து மேக்ஸிமம் எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சொல்லி நாங்க வந்து மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. சோ அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே, சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். எதை பண்ணாலும் நீ பண்ணு, நான் இருக்கேன், கூட வரேன் அப்படின்னு சொல்லி எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. எரிக்கு ராமன் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு. இப்ப என்னால முடியல, அந்த இடத்துக்கு போக முடியல, நான் ஒரு வேலையில இருக்கேன் அப்படின்னா போன் பண்ணி சொன்னோம்னா சரி ஒரு 5 நிமிஷத்துல நான் போயிடுறேன், என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்துவாங்க. எரிக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட். சாப்பாடு செய்யறதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அவர் இருப்பாரு. இந்த மாதிரி ரெஸ்கியூக்கும் வந்துருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், ஒரு ட்ரிப்ஸ் ஏத்தினாலே ஒரு ½ டே அந்த மாதிரி ஆயிடும். ஃபுல்லா எங்க கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் பண்றாங்க. அப்புறம் ஊர்லயும் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சொன்ன உடனே வந்துருவாங்க. சரி வரேன் அப்படின்னு கார் கேட்டா உடனே கிடைச்சிடும். இது ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே
தெரியாதவங்களும் நான் சப்போர்ட் பண்றேன். இந்த ஏரியால நான் இருக்கேன். நாங்க எப்ப இருந்தாலும் நீங்க வாங்க, இல்ல எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றேன். நாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்க ஃபேமிலியா சேர்ந்து உங்களோட கை காசு போட்டுதான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது சோஷியல் மீடியால வைரல் ஆகவே நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, நாங்களும் இந்த விஷயத்துல ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? அவங்க கூட சேர்ந்து நீங்க ஜாயின் பண்ணி பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டாங்க, இது வந்து ஒரு NGO அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க சொன்னோம் இல்ல, இந்த NGO எல்லாம் பண்ணணும்னு ஆசை தான், இன்னும் டெவலப் பண்ணல. நாங்க 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஹெல்ப் பண்றாங்க. சரி, ஒரு இது எல்லாருமே சில பேர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கல்ல இதுல ஜாயின் பண்ணணும். நான் அதனால சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன், பாசிட்டிவ் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாலுமே பேஜ் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு 30 மெம்பர்ஸ் 35 மெம்பர்ஸ், அதாவது ஆக்டிவா ஒர்க் பண்ற மெம்பர்ஸ், வாலண்டியரா பாத்தீங்கன்னா சிவகாமி மேம், கிறிஸ் சார், அந்த மாதிரி JD சார், அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இப்போ என்னால அந்த இடத்துக்கு போய் ரெஸ்கியூ பண்ண முடியல, என்னால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியலன்னா அவங்களுக்கு அந்த குரூப்ல காமனா நாங்க ஷேர் பண்ணிடுவோம். இப்போ ஒரு லாஸ்பேட் ஏரியாலனா சிவகாமி மேம் அந்த ஏரியால இருக்காங்க. ஸோ அவங்க பாத்துக்குவாங்க ரெஸ்கியூஸ். அந்த மாதிரி எங்களுக்குள்ள பிரிச்சு பாத்துக்கிறோம் மேம். இந்த வந்து ஒரு NGO-வா வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த புனிதமான காரியத்துல எங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்றதுக்கு அந்த NGO-வை எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? என்ன பிளான், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான், இது வந்து ரொம்ப லாங் டைம் விஷயம் தான் மேம். ஒரு 10 வருஷத்துக்கு மேல யோசிச்சுட்டு இருந்த விஷயம் தான். எங்களுக்கு வந்து ப்ராப்பரா இடம் இன்னும் செட் ஆகல. நாங்க வந்து நேட்டிவ் பிளேஸ்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளாட் ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். புக் பண்ணியாச்சு. என்னோட நேம்ல தான் இருக்கு 4 பிளாட்ஸ். என்ன ஒண்ணுன்னா, அந்த இடம் செட் பண்றதுக்கு எங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்ல. சரி, கொஞ்சம் ஃபினான்ஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆயிடுவோம். ஏன்னா இப்ப நாங்க 2 பேருமே வந்து ஒரு அளவுக்கு செட்டில் ஆனாதான் நம்ம அதை வந்து ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆக முடியும். ஸோ அதனால பிளாட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மேம். இப்ப பாண்டிச்சேரியிலே பாத்தீங்கன்னா நிறைய NGOs இருக்கு. ப்ராப்பரான ஷெல்டர் பிளேஸ் வந்து இல்ல. பார்க் இந்தியா இருக்கு, பட் அவங்களுமே வந்து சில டைம் வந்து அட்மிஷன்ஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா பாவம் அவங்களாலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல டாக்ஸ். அது மாதிரி வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்ஸும் இருக்கும், அவங்களுக்குமே ஷெல்டர் ஸ்பேஸ் இல்ல. கவர்மெண்ட்ல வந்து ஸ்டெரிலைசேஷனுக்காக ஷெல்டர் கொடுத்துருக்காங்களே தவிர அதுல ரெஸ்கியூஸ் பண்ண முடியல. அதனால ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஆரோவில் ஷெல்டர் மாதிரி பண்ணணும்னு பிளான் இருக்கு. ஒரு ஹோப்ஃபுல்லி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும். 2 இயர்ஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு விஷயம். அதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் நீங்க வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி வந்துட்டு அந்த ஜீவன்கள் சார்பா உங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றி தான் சொல்லணும். சீரியஸ்லி அதெல்லாம் வந்து வார்த்தைகளே இல்லை அந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுல. லைக் நம்ம ஹியூமனுக்கு அதாவது இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணது மூலமா அவங்க கண்ணுல நம்ம பாக்குற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை விட வேற எதுவுமே வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது. அந்த ஒரு விஷயத்த ஒரு டைம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு தோணுமே தவிர செஞ்சுட்டோம் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணவே தோணாது. சோ அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயத்த சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஸ் ஃபேமிலியா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்க கிட் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை வந்துட்டு நம்ம பாண்டிச்சேரியில ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களா? சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாங்க இது ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கப்ப எங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து யாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பெண்ணை ஈவெண்ட் நடந்துச்சு இல்ல மேம், பாண்டி மேரினால ஸ்டைல் ராக்கர்ஸ். அவங்க தமிழ் ப்ரோ தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, உங்க வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் வந்து சிங்கப்பெண்ணை அவார்டு தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் அவார்ட்ஸ், அப்புறம் பாப்பாவுமே இதுல இன்வால்வ் ஆகுறதுனால வந்து அரம் அவார்ட்ஸும் ஐகானிக் யங் அச்சீவர் அவார்டும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி தான் இந்த வீடியோஸ் பார்க்கறதுனால எங்களுக்கு அரம் டிவிஷன்ல இருந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டில இருந்து 2 பேருக்குமே, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் டாக்டரேட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். சூப்பர். அப்ப டாக்டர் கனிமொழி அண்ட் டாக்டர் வெங்கட் அவங்க கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சந்திர பிரியங்கா மேம் வந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு, அவங்க கையால ரிசீவ். சூப்பர் மேம். சாய் குட்டி உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு VK பிரணவி. பிரணவி. VK பிரணவியா நீங்க? ஆமா, VK பிரணவி. ஓகே, VK பிரணவி, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? படிக்கிறேன். மார்க் 1 படிக்கிறீங்களா? ஐயோ, பெரிய கிளாஸ் படிக்கிறீங்களே. சரி, ஓகே. நீங்க டாக்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபுட் கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்குறீங்க ஃபுட்? அப்ப டாக்குக்கு பசிக்கும், ஏன் இல்லைன்னா நான் ஃபுட்டு குத்துவேன். அப்படியா? டாக்லாம் பசிக்குமா? ஆமா, டாக்குக்கு ஏன் பசிக்கும், இல்லைன்னா நான் சாப்பாடு குத்தேன். அப்படியா? அச்சோ, எங்களுக்கு தெரியவே தெரியாதே டாகுக்கு பசிக்கும்னு சொல்லி. சரி, ஓகே. எவ்வளவு டாகுக்கு நீங்க வந்து சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? நிறைய டாகுக்கு சாப்பாடு குத்தேன். அப்படியா? எதனால உங்களுக்கு வந்துட்டு டாகுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சு? அப்படி டாகுக்கு ரிப்பீட் மோட். டாகுக்கு பசிக்கும்ல. ரொம்ப கியூட்டா பேசுறீங்க பிரணவி. சோ பிரணவி, நீங்க 2 அவார்டு வாங்கியிருக்கீங்களாமே நம்ம டாக்ஸுக்குலாம் ஃபீட் பண்ணதுனால. அது என்ன அவார்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? பேர் தெரியுமா?
அவன் பேர் தெரியும் எனக்கு. சொல்லுங்க பாப்போம், என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? நான் வந்து நிறைய அவார்டு மேம் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க பாப்பா? இவங்க வந்து அரம் அவார்ட்ஸ்ல யங் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்காங்க மேம். ஐகானிக் என்டர்டைனர்ஸ்ல இருந்து யங்கஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் வாங்கியிருக்காங்க. சூப்பர். அப்புறம் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து இந்தியால இந்த யங் ஏஜ்ல வந்து அனிமல் வெல்ஃபேர்ல இருக்க குழந்தைன்னு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் பிரணவி, இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்களா? ஜாலியா, ஹாப்பியா? ஓகே, உங்க வீட்ல மொத்தம் எத்தனை டாக் இருக்கு? எங்க வீட்டு எங்க வீட்டு டாக் இருக்கு, எங்க வீட்டு கேட் இருக்கு, எங்க வீட்டு பேர்டு இருக்குது, எங்க வீட்டு ராபிட் இருக்குது. எல்லாமே வச்சிருக்கீங்களா? சூப்பர் சலகுதி, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். சோ இந்த மாதிரி நிறைய நிறைய நீங்க பண்ணணும், ஓகேவா? நிறைய டாகுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், ஏன்னா அதுக்கு பசிக்கும்ல, ஓகேவா? கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம், ஒரு ஹைஃபை கொடுங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ மேம். ரொம்ப கியூட்டா பேசுறாங்க. சீரியஸ்லி மாண்ட் 1 தான் படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் எல்கேஜி கூட தாண்டல. பட் அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி கூட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ மேம், எனக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா, அதுல குறை கண்டுபிடிச்சி குறை சொல்றதுக்குன்னு ஒரு 1000 பேர் வருவாங்க. சோ அந்த மாதிரி உங்க கேஸ்ல ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு மேம். அதாவது ஃபீடிங் செஷன்ஸ் அப்ப நிறைய சண்டையே நடந்திருக்கு. முக்காசி அந்த ஏரியா வந்து ஒரு ஐசோலேட்டடான ஏரியா தான், லாரி டிரான்ஸ்போர்ட்காக யூஸ் பண்ற ஏரியா. அங்க வந்து மோஸ்ட்லி ஹவுசஸ் இருக்காது, யாருமே பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் ஃபீட் பண்ணுவோம். அப்படி இருந்துமே அந்த வழியா போறவங்க வந்து எதுக்கு இந்த டாக் எல்லாம் ஃபுட்டு தரீங்க, நீங்க இந்த ஃபுட்டு தரதுனாலதான் இங்க இவ்வளவு டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சண்டைக்கு வந்திருக்காங்க. குட்டி டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வேக்சினேஷன் டிவார்மிங் எல்லாம் பண்றப்ப எதுக்கு இந்த குட்டி நாயெல்லாம் இது பண்றீங்க, தூக்கின்னு போய் எங்கன்னா விட்டுருவோம் அப்படின்னுமே த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. அதுமாதிரி மாடு வளர்க்குறாங்கல்ல மேம், அவங்களுமே குப்பையில வந்து பாலித்தீன் கவரு அதெல்லாம் சாப்பிடும் மாடு. நாங்க டாக்கு போடுற ஃபுட்டால வந்து அந்த மாடுக்கு உடம்பு சரியில்லைன்னு நிறைய பேர் சண்டைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது. சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம், பரவாயில்ல. அதுல குறை கண்டுபிடிக்கிறது அவங்களால செய்ய முடியலாம், இன்னொருத்தங்க செஞ்சா நீங்க ஏன் இதை வந்து செய்யறீங்க அப்படின்றதுக்கும் 4 பேர் இருக்காங்க. சோ இது மூலமா நீங்க ஃபைனலா இந்த இன்டர்வியூல அஸ் பப்ளிக் நீங்க சொல்ற விஷயம், லைக் நீங்க எவ்வளவு நாளா இந்த ஃபீல்ட்ல இந்த டாக்ஸ் எல்லாருமே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுல நீங்க ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருக்கும். அதை பேஸ் பண்ணி பப்ளிக்கு நீங்க சொல்ல வர ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுங்க சார். மேடம், நாய் மட்டும் இல்ல, எல்லா மிருகங்களுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஒரு தடவை நம்ம அதுக்கு ஃபீட் பண்றோம், இல்ல பாசத்தை காட்டினாலே போதும். அது நம்ம எதிர்பார்க்கறது நம்மளோட பாசம் தான். அது வந்து இப்ப ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் கேட்கறோம், நம்ம விஷம் வச்சிடுறாங்க, சாப்பாட்டுல விஷம் வச்சு ஏதாவது பண்ணிடுறாங்க. எதுக்குன்னு எனக்கு தான் தெரியல. அதுக்கு நம்ம இது கவர்மெண்ட் மூலியமா அதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி பண்ண, குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு எண்ணிக்கைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு குட்டிக்கு போய் நான் சாப்பாடு வச்சோம்னா அது ஏன் வைக்கிறீங்க, அது எங்கேயா அடி போட்டுரும், அதுக்கு போய் வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க வளர்த்து விட்டு போய் நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு நாய்க்கு இறந்து கிடக்குது, அது போய் நம்ம போய் புதைக்கலான்னு போறோம். இப்ப எங்க இறந்துருக்கோ அங்க சைட்ல எங்க ஒரு இடம் கிடைச்சுன்னா அங்க புதைக்க போறோம். உடனே அது ஒரு 4 பேர் வந்து ஏன் இங்கேயும் புதைக்கிறீங்க, ஏதாவது புதைக்கிற இடமா, வேற எங்க தூக்கிட்டு போய் புதைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் புதைக்காம நான் விட்டுறேன், அது திரும்ப அது மக்கி அது நாத்து அடிக்கிற வரைக்கும் அங்கேயே தான் கிடக்க போகுது. அதுக்கு நான் அந்த இடத்துல நான் பொச்சிட்டு போயிடுறேன் அப்படி சொன்னா கேட்க போறது கிடையாது. அதுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது இவங்க என்ன பண்ணிச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்மகிட்ட எதிர்பார்த்து பாசம் அது கொடுக்கறதுல என்ன, அதுதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு தெருக்கு போறேன், அங்க ஒரு ஆள் இருக்காங்க. நான் சொல்றது நாய்க்குல சொல்றேன். போன உடனே நம்மகிட்ட வேகமா ஓடிடுவாங்க. நான் அப்பதான் அந்த ஏரியால தாண்டி வரேன், திரும்ப ஒரு 1/2 hour கழிச்சு போறேன், மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி வருங்க எல்லாம். எனக்கு அதே இப்பதான்டா பாத்துட்டு போன உடனே என்னடா அதுக்குள்ள ஒரு பாசம் தான் அது. அதுல கிடைக்கிறதுல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வாழட்டும், அவ்வளவுதான் சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி இதுங்க வாழ்ந்துட்டு போட்டோமே. ஏதோ ஒரு ஓரமா ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கு, நம்ம மாட்ட தாண்டி போயிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை. தாண்டி போறப்ப எட்டி வச்சுட்டு போயிடுறது, அடிச்சுட்டு போறது, அது ரொம்ப பாவமா இருக்கு. இருக்கட்டும், விடுங்க வாழட்டும் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்ல விரும்புறேன். விடுங்க வாழட்டும், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா மேம், உங்களோட சில வார்த்தைகள். இப்ப வந்து மேஜரா போயிட்டு இருக்க இஷ்யூ வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் தான் மேம். குழந்தைங்களை கடிக்குது, வண்டியில போறப்ப துருத்துது, அதுதான் வந்து தெருநாய்களோட மெயினான பிரச்சனைன்னு எல்லாருமே எங்க எல்லாம் மத்தவங்க டாக் பிடிக்காதவங்க இல்ல, நாங்க இவ்வளவு நாள் டாக் கூட இருக்குமே எங்க வண்டியுமே தொருத்தும் தான். அது மெயினான ரீசன் வந்து அதுக்கு வந்து ஒரு சேஸ் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். இப்ப நம்மளுக்கு மனுஷங்களுக்கு எப்படி நம்ம டிஎன்ஏல ஒரு சில விஷயம் வந்து
எடுக்கவே முடியாதோ அந்த மாதிரி டாக்ஸ்க்குமே டிஎன்ஏல ஒரு சில விஷயம் இருக்கு. அது வந்து சேஸ் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மெயினா பாத்தீங்கன்னா பேட்டரி வண்டிலாம் சேஸ் பண்ணும். ஏன்னா அதுல வந்து ஒரு சின்ன லைட் இருக்கும். ஓகே ஓகே. அப்ப வந்து அதுக்கு வந்து ஏதோ பிரிடேட்டர் மாதிரி தெரியும். கண்டிப்பா கார் வீலும் சரி 2 வீலர் வீலும் சரி டாக்ஸ் சேஸ் பண்ணும் தான். நம்ம வந்து அந்த டைம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலே கண்டிப்பா டாக் கடிக்காது, ஸ்டாப் ஆயிடும். அந்த வீலுக்காக தான் அது சேஸ் பண்ணது தவிர மனுஷங்களை அது சேஸ் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி மெயினா நாய் கடிக்குது, அந்த இஷ்யூஸ்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னா ஃபீடிங் தான் மேம். மெயினா ஃபீடிங் தான். இன்னொரு விஷயம் வந்து ஸ்டெரிலைசேஷன். இப்ப ஸ்டெரிலைஸ் பண்ண டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அக்ரெஷனே இருக்காது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்கன்னா டாக்குமே சண்டை வராது, டாக்கும் மனுஷன்கிட்டயுமே வராது, அக்ரெஷனா இருக்காது டாக். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னே தனியா ஃபண்ட்ஸ் பண்ணி நிறைய என்ஜிஓஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ஸ்டெரிலைசேஷன் போயிட்டு தான் இருக்கு. என்ன இருந்தாலுமே அது ஸ்லோவா தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது நம்ம சைடு இருந்து பண்ணணும்னா வந்து ஃபீடிங் தான் பண்ணணும். பப்ளிக்கா பண்ண முடியும்னா இப்ப நம்ம போறோம் ஒரு 2 தெருவு 3 தெருவு, நம்ம வந்து சேஃப்டியா பாத்துக்கணும் நம்ம குழந்தைங்கள, இல்ல நம்மள டாக்ஸ் சேஸ் பண்ணாம இருக்கணும்னா ஃபீட் பண்ணா நம்மள கண்டிப்பா சேஸ் பண்ணாது மேம். கண்டிப்பா அது நம்ம ஈஸியா நம்ம சைடு இருந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. வேலையை பார்க்க போது நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். சும்மா போறப்ப அடிச்சுட்டு போறது மெயின் அதான். நம்ம மத்தவங்களை யாரை பார்த்தாலும் அதுக்கு வெறுப்பு வருது. நமக்கு கிட்ட வராரு, அடிக்க போறாரு, கடிக்க போறாருன்னா அது நம்மகிட்ட வரும். அது இல்லாம இருந்தாலே போதும். எல்லாரும் வந்து இப்ப கூட ரீசெண்டா பாண்டிச்சேரியில வந்து குட்டி போட்ட டாக் வந்து கடிச்சிருச்சு, தெரித்துது, ரோட்ல போறவங்க எல்லாரும் 6 பேர்கிட்ட கடிச்சிருச்சு அப்படிலாம் சொல்றாங்க. நாங்க குட்டி போட்ட டாக் பழக்கமே இருக்காது மேம் எங்களுக்கு. எங்க ஏரியானா சரி ஓகே சொல்லலாம், பழக்கம் இருக்கு இவங்களுக்கு, அதனால அம்மா விடுதுன்னு. நாங்க புது ஏரியாக்கே போய் மதர் டாக் கிட்ட வந்து போவோம், அந்த அம்மா எதுவுமே செய்யாது. ஏன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கு புரியும். அவங்க வந்து நம்மள ஹார்ம் பண்ண வராங்களா இல்ல வந்து என்ன பண்ண வராங்கன்னு தெரியும். நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன். நம்ம தப்பா நினைச்சு அதை அடிக்க போறோம், இல்ல கல் எடுத்து அடிக்கிறோம், இல்ல வண்டியில நசுக்கிறோம்னா கண்டிப்பா திருத்தும் தான். கண்டிப்பா மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட இன்னைக்கு பேசினதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஃபைண்டர் எங்களோட பாண்டி டாக்ஸ் மூலமா நாங்க கண்டுபிடிச்சு உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு எங்களுக்காக உங்களோட வேல்யூபிள் டைம் ஒதுக்குனதுக்கு. ஸோ மை டியர் பீப்புள், உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான். ஸோ அவங்களும் வந்துட்டு ஹியூமன் பீயிங் தான். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல எல்லாருக்குமே உயிர் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து ஹார்ம் பண்ணாம இருந்தா மட்டுமே போதும். நீங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ண கூட தேவையில்லை. ஸோ இவங்களுமே வந்துட்டு போயிட்டு பரம்பரையா ரெகுலரா போயிட்டுலாம் ஒன்றும் ஃபீட் பண்ணிட்டு இல்லை. அவங்களால முடியிறப்போ, அவங்கள்ட்ட காசு இருக்கிறப்போ, அவங்களுக்கு தோன்றப்போ போயிட்டு அவங்க வந்து நல்ல விஷயமா பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால முடிஞ்சா நீங்க வந்து ஃபீட் பண்ணுங்க, இல்லையா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பப்ளிக்கு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவை இதோட முடிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான பர்சன்ஸோட நெக்ஸ்ட் இன்டர்வியூல மீட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் பாண்டி டாக்ஸ்.